யார் இந்த பையன்? முகத்துல இவ்ளோ பெரிய சிரிப்போட. பார்க்க சின்ன பையன் மாரி இருக்கான். ஆனா இவன் தான் மொத்த இந்த பைரட் உலகத்துக்கே ஒரு ராஜாவாக போறான். இது வெறும் லூஃபிய பத்தின கதை இல்ல. சாவையும் சிரிப்போட எதிர்த்து நிக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனுடைய கதை. மங்கி டி. லூஃபி. லூஃபி ஈஸ்ட் ப்ளூவில் இருக்கிற ஒரு சின்ன ஃபூஷா அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு. அவரோட அப்பா பேர் மங்கி டி. டிராகன். கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ரெவல்யூஷனரி ஆர்மியை நடத்திட்டு இருக்காரு. லூஃபியோட தாத்தா மங்கி டி. கார்ப் மெரைன் ஆர்மியில் வேலை பார்த்துட்ருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. சின்ன வயசுலேருந்தே லூஃபிக்கு ஒரு ஆசை. என்னன்னா எப்படியாச்சும் ஒரு பைரேட் ஆகணும், பைரேட் கிங் ஆகணும் அப்படின்றது. அது வெறும் ஒரு கனவு மட்டும் கிடையாது. சாதாரணமாக அட்வென்ச்சர் போகிறதுக்காக ஒரு கனவுன்னு கிடையாது. அது ஒரு விடுதலைக்கான ஒரு கனவாக இருக்குது. அந்த கனவுக்கு ஒரு மீனிங்கை, ஒரு அர்த்தத்தை கொடுத்தது ரெட் ஹேர்டு ஷாங்க்ஸ். ஷாங்க்ஸ் அவரோட க்ரூவோட அந்த வில்லேஜுக்கு வராரு, லூஃபியோட வில்லேஜுக்கு. அப்போ லூஃபி ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். அவர்கிட்ட இருந்து ஷாங்க்ஸ் கிட்ட இருந்து நிறையா கதைகளை கேட்குறான். நிறையா சாகசங்கள், அதை பற்றிலாம் கடலில் நடந்த எல்லா கதைகளையும் கேட்டு ரொம்ப லூஃபி தான் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ஆசையை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்கான். அவனுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் ஒரு நாள் பைரட் கிங் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி அவருக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே போகுது. ஷாங்க்ஸ் கிட்டேருந்து கேட்குற கதைகள்னால. லூஃபி ஆனால் ஒரு நாள் தெரியாதனமாக டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றான். டெவில் ஃப்ரூட்டோட பேர் கோமு கோமு நோமி. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கம் கம் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டோட பவர் என்னென்னா, அந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிட்றாங்களோ, எல்லா டெவில் ஃப்ரூட்டுக்கு ஒரு பவர் இருக்கும். பர்டிகுலர் அந்த கம் கம் ஃப்ரூட் அப்படி அந்த ஃப்ரூட்டுக்கு என்ன பவர் அப்படின்னா, அது சாப்பிட்றவங்க உடம்ப ரப்பர் ஆக்கிரும். ரப்பர் மேன் ஆயிடுவான் அவன். இப்போ லூஃபி இழுக்க பெருசாகிட்டே போவான், ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணிக்குள்ளே விழுந்தான் அப்படின்னா அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு நீச்சல் அடிக்கிற அந்த திறமை போயிடும். அவனால் நீச்சலே அடிக்க முடியாது அந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுனால. இது அது சாப்பிட்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு சாபம் மாதிரி சொல்லுவாங்க. அந்த டெவில் ஃப்ரூட்டோட சாபம் மாதிரி. ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, லூஃபி தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடுறான் ஒரு கெட்டவன். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாமல் தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டே இருப்பான். முங்கும்போது ஒரு சீ மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண வரும். அந்த சீ மான்ஸ்டர் கிட்டேருந்து லூஃபியால் தப்பிக்க முடியாத நிலமையில சாகிற நிலமையில இருப்பான். ஆனால் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஷாங்க்ஸ் லூஃபியை காப்பாற்றுவான். அதனால ஷாங்க்ஸோட ஒரு கையே போயிடும். அது ஷாங்க்ஸ்க்கு ஒரு கஷ்டமாக இருக்குதோ இல்லையோ, ஃபிசிக்கலாக லூஃபியோடைய மனசு ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுது. லூஃபி மனசுக்குள்ளே அந்த விஷயம் ஒரு ஆறாத காயமாயிருக்கு. லூஃபி அதனால் ரொம்பவே கஷ்டப்படுறான். அந்த டைமில் தான் ஷாங்க்ஸ் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு, அந்த சின்ன கிராமத்தை விட்டு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி லூஃபிகிட்ட கொஞ்சம் ஆறுதல் சொல்லிவிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், உன்னை காப்பாற்றுறது தானேன்னு சொல்லி பேசி அவருடைய ஸ்ட்ரா ஹேட், அதாவது அவர் தலையில் ஒரு தொப்பி போட்டிருப்பாரு. அந்த தொப்பியை கழட்டி நம்ம லூஃபி கிட்ட கொடுக்குறாரு. அப்போ கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்போ நீ ஒரு பெரிய பைரேட் ஆகுறியோ, அப்போ இந்த தொப்பியை என்கிட்ட திரும்பி கொடு. அது வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கோ. அப்போ அந்த தொப்பியை உங்ககிட்ட, எப்போ நீ பெரிய பைரேட் ஆகுறியோ அப்போ அந்த தொப்பியை உங்ககிட்ட இருந்து வாங்குகிறேன். இது வெறும் தொப்பி மட்டும் கிடையாது, இது நமக்குள்ளே இருக்க ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது லூஃபியை இன்னும் வெறியாக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பைரட் கிங் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இங்கே லூஃபியோடைய பயணம் ஆரம்பிக்குது. சில வருஷத்துக்கு பிறகு லூஃபி வளர்ந்துடுறாரு, கொஞ்சம் பெரிய பையனா. அப்போ அவர் கிராமத்தில் இருந்து அவருடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு ஒரு சின்ன படகுல. அப்போ தான் அவருடைய ஃபஸ்ட்டு க்ரூமேட்டான ஜோரோவை மீட் பண்ணுறாரு. தென் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மொத்த க்ரூவுமே சேருது. நாமி, ஊசாப், சாஞ்சி, சாப்பர், நீக்கோ ராபின், ஃப்ராங்கி, ப்ரூக், ஜின்பே எல்லாரும் சேர்ந்து ஒரு பைரேட் க்ரூ, அதாவது ஒரு பைரேட் கூட்டமாகாமல் ஒரு குடும்பம் ஆகுறாங்க. இங்கே அவங்களுடைய முக்கியமான ஜேர்னி தொடங்க ஆரம்பிக்குது, பைரேட் கிங் ஆகிறதுக்கு. அதாவது நம்ம லூஃபியோட கனவு நிறைவேற போகுது. ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம லூஃபிக்கு தெரியுது, அவர் சாப்பிட்டது கோமு கோமு நோமி இல்லை, அதாவது கம் கம் ஃப்ரூட் கிடையாது. அது ஒரு மித்திக்கல் ஜோவான் ஹிட்டோ நோமி மாடல் நிக்கா அப்படின்றது. இந்த ஃப்ரூட் இவருக்கு ஒரு சன் காட் நிக்காவுடைய பவரை கொடுக்குது. வாரியர் ஆஃப் லிபரேஷன், அதாவது விடுதலையோட போராளியாக மாற்றுது. அவர் ஒரு கடவுள், காட் நிக்கா. அந்த காட் நிக்காவோட பவர்ஸ் லூஃபி கொடுக்குது. அவருடைய யூனிக்கான அந்த சண்டை போடுற விதமே
அதில் காட்டும் அது காட் நிக்கா தான் அப்படின்றது. ஏன்னா லூஃபி சிரிச்சுட்டே இருப்பார். ஈவன் கஷ்டத்தில் கூட அவர் சிரிச்சுட்டே தான் இருப்பார். இந்த உலகத்தையும் சிரிக்க வைக்கணும்னு விரும்புவார். அதாவது இப்போ லூஃபி தான் காட், சன் காட் நிக்கா. லூஃபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஃப்ரூட்டுக்கு கியர் பவர் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அது நார்மலாக ஸ்ட்ரெச்சாக அந்த உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணுறது அந்த மாதிரி அவரோட பவராக இருக்கும். கியர் 2 என்ன அப்படின்னா அவருடைய பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல அது கூட ரப்பராக தான் இருக்கும். அவர் ரத்தம் கூட ரப்பரில் தான் இருக்கும். அதை வந்து பம்ப் பண்ணி ஹீட் ஆக்கி ரொம்ப ஃபாஸ்ட் ஆவார். இன்னும் வந்து அந்த ரப்பர் இன்னும் பவர்ஃபுல்லாகும் அவர் உடம்பே. அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க செகண்ட் ஃபார்ம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. சீக்கிரமாக வந்துட்டு அவர் வீக் ஆயிடுவார். அதையும் காமிச்சிருப்பாங்க. கியர் 3 அப்படின்னா அது எப்படின்னா வந்து அவருடைய உடம்பு இருக்குல்ல அந்த உடம்புலேருந்து காற்றை உள்ளே அனுப்புவார். விரலை கடித்து அது மூலமாக காற்றை உள்ளே அனுப்புவார். அதனால அவருடைய எலும்பு மசில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த காற்று ஃபில் ஆகி பெருசாவார். அப்புறம் கியர் 4 நம்ம கியர் 3ல பார்த்தோம்ல அந்த பெருசாகிற பவர். அதுக்கப்புறம் கியர் 2ல இருக்கிற வேகமாக போகிற பவர். ப்ளஸ் வந்து ஆர்னமெண்ட் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. ஹாக்கியை பற்றி நம்ம லேட்டர் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது எல்லாத்தையும் சேர்க்க அந்த ஹாக்கின்ற ஒரு பவர் மாதிரி அது எல்லாத்தையும் சேர்த்தா வந்து கிடைக்கிறது தான் கியர் 4. லாஸ்ட்டாக அந்த காடான ஃபார்ம், ஒரு காட்லியான ஃபார்ம், லூஃபியோட அவேக்கனிங் பவர், அந்த டெவில் ஃப்ரூட்டோடைய உண்மையான பவர் கியர் 5. இதோடைய பவரை நம்மளால் முழுசாக எப்பயுமே கணிக்கவே முடியாது. இப்போதைக்கு அதோட பவர் என்னன்னா அவர் எதை தொட்டாலும் ரப்பர் ஆயிரும். அவர் எது கிட்ட இருக்காரோ ரப்பர் ஆயிரும். அவர் எது மேலே நிற்கிறாரோ எதை தொட்டாரோ எது மேலே இருக்காரோ அது ஃபுல்லாகவே ரப்பர் ஆயிரும். அவர் இருக்கிற இடம் அவர் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்க எல்லாமே ரப்பர் ஆயிரும். ஸோ அவர் கூட சண்டை போடுற ஆளால் நின்று கூட சண்டை போட முடியாது. அப்படி பவர்ஃபுல்லாக இருப்பார் லூஃபி. அவர் எதை நினச்சாலும் உருவாக்கலாம். அதான் அவரோட பவராக இருக்கும். அவர் கிரியேட்டிவிட்டி தான் அவரோட பவராக இருக்கும். எதை நினச்சாலும் உருவாக்க முடியும். அப்படி காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அதோட பவர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை இது வரைக்கும். லூஃபி அவரோட கதை ஸ்டார்டிங்லேயே ஒரு பவரில் ஸ்டார்ட் ஆகலை. வெறும் ஒரு ஸ்மைலில் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ப்ராமிஸில் ஸ்டார்ட் ஆச்சு. அவருடைய கதை, அவரோட கனவு எப்பயுமே விட்டு கொடுக்காத ஒரு கனவாக இருந்துச்சு. யார் லூஃபி? வெறும் ஒரு பைரேட் மட்டும் கிடையாது. விடுதலையோடைய ஒரு அடையாளமாக இருந்தார். இந்த கதை ஒரு பையன் புயலான கதை. ஒரு நாள் அவன் ஒரு பைரேட் கிங்காகவும் ஆக போகிறான். நம்ம லூஃபி ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா I'm gonna be the king of